வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று ஆண்டவராகிய தேவன் தாமே திருவுள்ளம் பற்றினார். மத்திய விசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே இவ்விதமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாவரையும் தேவன் அழைக்கிறார். என்ன வருத்தம்? இன்றைக்கு மனிதன் பாவம், சாபம், வியாதி, மரணம், இப்படிப்பட்ட வருத்தத்தினாலே மனிதன் என்ன செய்வதென்று அங்குமங்குமாய் சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறார். இவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு எத்தனை விதமான தாகம், பசித்தாகம், பாவத்தாகம், மரணத்தாகம், வியாதியின் தாகம், இப்படி பல்வேறுபட்ட தாகத்தினாலே மனிதன் மிக வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஆண்டவராகிய தேவன் அவளை அழைத்து ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை அன்றி பிதாவிடத்தில் வரான் என்று சொல்லி அவர் வழியாக இருந்து நம்மை பாதுகாப்பதற்காக 2025 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு ஆவியாயிருந்த தேவன் பூலோகத்துக்கு மனிதனாய் வந்தார். மனிதனாக வந்து அவருடைய ஒட்டுமொத்த இரத்தத்தையும் இந்த மனிதனுக்காக அவர் சிலுவையிலே சிந்தி இந்த மனிதனை தன்வசமாய் ஆண்டவராகிய தேவன் எடுத்துக்கொள்ளும்படியாய் அவர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. காரணம், எல்லா தெய்வங்களும் மரித்தார்கள், ஆனால் அடக்கம் பண்ணப்பட்ட அதே நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய தேவன் கர்த்தராகிய இயேசு ஒருவருமே மரித்தார், ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிற என்று திருவுள்ளம் பற்றி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்த தெய்வம் இன்றைக்கு மனிதருக்குள்ளே வாசம் பண்ணும்படியாய் அவர் விரும்புகிறார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வீர்களானால் நிச்சயமாக ஒரு விடுதலை உங்களுக்கு உண்டு என்று நான் சொல்லுகிறேன். காரணம், நம் தேவன் வார்த்தையாயிருந்த தேவன். அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாய்